நன்றி கூறுவதற்காக ஒரு காப்பி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வஅலா அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளால் 4 மணியிலிருந்து 4 மணி நேரமாக ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே நம்முடைய நேரத்தை இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நன்மையை எதிர்பார்த்து செலவழித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை ஏற்று அதற்கு ஏற்றாற் போல் நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. மேலும் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தம்பி கொஞ்சம் அமைதியா இருமா. இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி அப்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்கு முழு காரணமாக இருந்த நம்முடைய பள்ளிவாசலின் இமாம் அப்துல் வதூத் உமரி அவர்கள் மற்றும் ஏனைய ஆலிமாக்கள், அதாவது இந்த சம்மர் கிளாஸை நடத்திய அந்த ஆலிமாக்கள், மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா கருணையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நம் மீது தந்த அருள் புரிவானாக. கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு 2வது பயான் இல்லை, என்னடா எப்படா குடிப்பீங்க அப்படின்னு நினைச்சிருவேனா, ஒரு சின்ன ஒரு செய்தியை ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த கோடைகால பயிற்சி வகுப்பு ரிலேட்டபிள் இஸ்லாமிக் சம்மர் கிளாஸஸ் இது எதுக்காக நடத்தப்படுது ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொன்னா, இதனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், பல நோக்கம்லாம் இல்லை, ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம்? நம்முடைய குழந்தைகள் இந்த விடுமுறை நாட்களை கொஞ்சம் பிரயோஜனமா பயன்படுத்தணும், ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு நல்ல முறையில் அந்த விடுமுறை நாட்களை, ஓய்வு நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் என்ன செய்யப்படுது, இந்த சம்மர் கிளாஸ் என்பது ஒவ்வொரு வருடமும் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுது. நிறைய இடங்கள்ல நடத்தப்பட்டாலும் நம்ம சுத்தி நம்முடைய மொஹல்லாக்களிலேயும் நம்முடைய மொஹல்லாக்களை தொற்றிருக்கக்கூடிய இடங்களிலேயும் பல இடங்களில் இந்த சம்மர் கிளாஸஸ் நடத்தப்பட்டாலும் நம்முடைய ஜமாத்தை நம்பி முஹைதீன் ஜாமியா மஸ்ஜித் என்ற இந்த மஸ்ஜிதை நம்பி நம்முடைய கைகளில் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்களால் ஏழுமான அளவிற்கு, எங்களால் ஏழு அளவிற்கு அவர்களை நாம் இணைந்திருக்கோம். இந்த குறிப்பிட்ட இந்த மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பித்தது, இன்னைக்கு 28ஆம் தேதி அவருடைய நிறைவு விழாவில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்மளால் ஏழு அளவிற்கு அவர்களை என்ன செய்திருக்கோம், தயார்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இதன் மூலம் பிரயோஜனத்தை தரக்கூடியவனாக ஆக்க வேண்டும். கணிதக்குரிய பெற்றோர்களே, இந்த ஓய்வு நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தலை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் தோல்வி அடைவார்கள். சரியாக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றி அடைவார்கள். உதாரணமாக 2 மனிதர்கள் ஒரு காட்டுக்கு மரம் வெட்டுவதற்காக போறாங்க. 2 மனிதர்கள் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போறாங்க மரம் வெட்டுவதற்காக. ஒருவர் 100 மரங்களை ஒரு நாளில் வெட்டுகிறார். அதே மனிதர் பக்கத்துல இன்னொருத்தர் ஒரு நாளில் 20 மரங்களை தான் அவரால் வெட்ட முடியும். அந்த 20 மரம் வெட்டவர் கேட்கிறாரு, நானும் உன்னோட தான் வேலைக்கு வரேன், நானும் நீ யூஸ் பண்ற அதே மாதிரியான ஆயுதத்தை தான் யூஸ் பண்றேன், நானும் அதே மாதிரியான நேரம் தான் வேலை செய்யறேன், ஆனா என்னால 20 மரம் தானே வெட்ட முடியுது, நீ 100 மரத்தை வெற்றிய, அது காரணம் என்னன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ வந்ததிலிருந்து தொடர்ச்சியா மரம் வெட்டிக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்றது தெரியுமா, ஒரு 5-10 மரங்களை வெட்டுகிறேன், கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், மீண்டும் 5-10 மரங்களை வெட்டுகிறேன், மீண்டும் ஓய்வு எடுக்கிறேன், ஓய்வு எடுத்து என்ன செய்யறேன்,
இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த வேலையை நான் செய்யறதுனால என்ன செய்யுது, என்னுடைய அந்த அந்த சக்சஸ், என்னுடைய அந்த வெற்றி என்பது மிக நீண்ட தூரம் போயிடுது அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்ய போறேன், ஓய்வு எடுத்து வெட்ட போறேன் அப்படிங்கிறார். அடுத்த நாள் வராரு, அதே மாதிரியான வேலை ஆரம்பிக்கிறது. ஓய்வெடுத்து இவர் ஓய்வெடுப்பதை போலவும் அவர் ஓய்வெடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறார். அவரால் 30 மரத்தை தான் அடைய முடிகிறது. ஆனால் அந்த மனிதரோ 100 மரம் என்ற அந்த வெற்றி என்ற பாதையை அன்றைக்கும் அடைகிறார். மறுபடியும் அவருக்கு ஒரு கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நானும் செஞ்சேன், ஓய்வெடுத்து தானே வெட்டுனேன், ஆனா என்னால செய்ய முடியலையே, ஒரு 10 தான் எனக்கு அதிகமா இருக்கு, உங்களுடைய இடத்தை என்னால அடைய முடியலன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மனிதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் ஓய்வு எடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நான் ஓய்வு எடுக்கும் போது என்ன செய்யணும் தெரியுமா, அந்த ஓய்வு நேரத்தில் என்னுடைய அந்த கோடாளியை நான் பட்டை தீட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால என்ன செய்யப்படுது, 100 மார்க் என்ற அந்த இலக்கை அடைய முடியும் என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்த அந்த கோடாரிகள், நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்த இந்த கோடாரிகளை எங்களால் ஏற்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எங்களுடைய ஆசிரியர்கள் அதை பட்டை தீட்டி கூர்மையாக்கி உங்களுடைய கைகளை மீண்டும் ஒப்படைக்கிறோம். சில பரிசு பொருட்களையும் கொடுத்து என்ன செய்யறோம், நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த கோடாரி மிக நீண்ட தூரத்திற்கு வெற்றியின் பக்கம் போவதும் அது அல்லது அவருடைய இலக்கு என்பது மீண்டும் மழுங்கி போய் அது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு கோடாரியாக மாறுவதற்கும் இதுக்கு மேல நாங்க யாரும் பொறுப்பு இல்ல, நாங்கள் யாரும் பொறுப்பல்ல, அது உங்களுடைய பொறுப்பு தான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை நல்ல முறையில உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நல்ல முறையிலே இன்னும் அது நல்ல முறையிலே அதை ஊக்கப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். மேலும் அது கடைசியாக இந்த நிகழ்ச்சியில் இது நிறைவு பேச்சு, நிறைவு ஸ்பீச். இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதற்கு பிறகு பரிசுகள் வழங்கப்படும். பரிசுகள் வாங்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் போறதற்கு முன்னால சபை கலையும் போது ஓதக்கூடிய இந்த துவா என்ன செய்யுங்க, ஓதிட்டு நீங்க கலந்து போகலாம். இருப்பவர்கள் இருக்கலாம், அல்லது போகக்கூடியவர்கள் போய்கொண்டே இருக்கலாம். சரியா? ஏதாவது பரிசுகள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்யுங்க, தெரிவிங்க, நம்ம கொடுத்து விடுவோம். ஏன்னா நிறைய பல வருடங்கள் என்ன செய்யுது, இந்த பிரச்சனை வருது. நாளைக்கு என்னுடைய பிள்ளை வந்து நிறைய நாள் வந்துச்சு, அவங்கள பெரிய ஆர்வத்துல தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு எழுத்து பிழை, ஏதாவது ஒரு மிஸ்டேக், எல்லாம் மனிதர்கள் தானே, அவங்களும் ஆசிரியர்களும் ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா எதுவும் மனசுல வச்சுக்காம என்ன செய்யும், நாளைக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவோம், அதை நம்ம நிறைவேற்றிடுவோம். இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை ஏற்று அதற்கு ஏற்றாற் போல் நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தொருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சி, இந்த சம்மர் கிளாஸ் நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த ஆசிரியர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய இந்த பெரியோர்கள், சகோதரர்கள், இதை செவ்வனே சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய இமாம் அவர்கள் எல்லோருக்கும், மேலும் வந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடந்து முடிவதற்கு உதவி செய்த எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு பேராக வாசிக்கப்படும். அந்த பிள்ளைகள் மட்டும் வந்து பரிசு வாங்கிட்டு போயிடுங்க. சத்தம் போட வேணாம். சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு போய் காதுல செய்தி சென்றடையாது.